என்ன இட்டு போய் விட்டாங்க சார். காலையில என் கூடயே தான் வந்தாங்க. அவங்க திருப்பி 5 மணிக்கு என் பேர் கண்மணி, எங்கள் மாமியார் பேர் வந்து விஜயா. நாங்கள் செல்லம்மா காம்ப்ளெக்ஸில் எப்பவுமே ரெகுலராக வேலை செய்கிறவங்க. நாங்கள் எங்கள் மாமியார் வந்து ரெகுலராக வீட்டு வேலைக்கு போவாங்க. அங்கே போய் குப்பை கொட்ட போகிற இடத்துல அந்த வாட்ச்மேன் வந்து வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எங்கள் மருமக இருக்காங்க, சின்ன மருமக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்கிட்டயும் சொன்னாங்க வந்து இந்த மாதிரி வீடு வேலை இருக்குமா, வாமா போய் கேட்டுன்னு வரலான்னு சொல்லிட்டு ஈவினிங் 5 மணிக்கு என்ன இட்டுன்னு போனாங்க. நாங்கள் 2 பேர் தான் பைக்கில் போனோடனே அந்த வாட்ச்மேன் சொன்னால் ஆள் இல்லை, நீங்கள் வாங்க, அப்போ நாளைக்கு காலையில் வாங்க 11 மணிக்கு அப்படி சொன்னதுனால திருப்பி மறுபடியும் காலையில் 11 மணிக்கு நானும் மாமியாரை போனோடனே நாங்கள் 3 பேருமே, அந்த வாட்ச்மேனு நானும் மாமியார் 3 பேருமே மேலே போய் அந்த வீட்டு வேலை கேட்க போனதுக்கு இந்த வேலை அந்த வேலைன்னு சொன்னாங்க. எங்கள் மாமியார் சம்பளமாக பேசி விட்டு நீ வேலை செய்யுமா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போங்க அத்தை, நான் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு, நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா அப்படின்னு சொன்னாங்க. சார் 1.5 ஹவர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். 1.5 ஹவர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முடிச்சிட்டோன்னா நாங்கள் 2 பேருமே போனோம். 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். காம்பவுண்ட் விட்டு வந்துட்டு இங்கே ஒரு எஸ்ஐடி ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் செய்கிறாங்க. நான் தான் அவங்கள இட்டுன்னு வந்து ரெகுலராக இங்கே விட்டுட்டு நான் வந்துட்டேன். 12 மணிக்கெலாம் 1 மணிக்கெலாம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். மாமியார் திருப்பி 1:30 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு 2 மணிக்கு திருப்பி செல்லம்மா காம்ப்ளெக்ஸ்க்கு போகிறாங்க. 2 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு எங்கள் பெரிய மருமகளுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் காய்கறி நறுக்கிற வேலை இருக்குமா, நான் போய் கேட்டுட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிருக்காங்க போல. நடந்தே அந்த ஆளுக்கு வாட்ச்மேனுக்கு ஃபோன் போட்டு லாஸ்ட்டாக 5:50க்கு ஃபோன் போட்டு பேசினாங்க. பேசி இந்த மாதிரி நான் வரட்டேன் நான் கேட்டிருக்காங்க. நீ வாமா வேலை இருக்குது வாமா அப்படின்னு சொல்லி இந்த ஆள்கிட்ட சொல்லி போயிட்டுருக்காங்க. போனாதான் அங்கன்னா ஆச்சுன்னு தெரியல சார். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து 7 மணிக்கு வந்தேன். நான் வந்து அத்தையை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு நான் ஃபோன் அடித்தேன். இதுமாரி எங்கே இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஃபோன் அடித்தேன். ஃபோன் இந்த மாதிரி யாரோ எடுத்துகிட்டு ஜென்ஸ் பேசினாங்க. ஹலோ சார் யார் பேசுகிறேன்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி இந்த ஃபோன் உள்ளவங்க வந்து இங்கே வாங்கி போட்டு மயக்க மாட்டேன், மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க, வாங்கம்மான்னு சொன்னாங்க. நாங்கள் நார்மலாக மயக்க போட்டு வந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக போனால் மூச்சு பேச்சே இல்லை, வாய்ப்புள்ளான்னு வர துணியே இல்லாமல் இங்கே லைட்டாக காயம் இருக்க மாதிரி இருந்துச்சு சார். லைட்டாக காயம் சுத்தமாக துணி இல்லை, உடம்புல துணி இல்லை, லைட்டாக புடவை இப்படி போத்திருக்காங்க, பாவாடெல்லாம் இல்லை. தட்டியாத்த ஏந்திரத்த கேட்டோம் சார். நாங்கள் கேட்டோம் சார் எப்படி ஆச்சு, யார் இந்த மாதிரி முதல்ல வந்து பார்த்ததுன்னு கேட்டதுக்கு அவங்க எதுவுமே சொல்லலை சார். எதுவுமே சொல்ல. நாங்கள் பதத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அவங்கள கட்டி பிடிச்சி தான் சார் அழுதும். உடனே ஆம்புலன்ஸ் வந்தது, அவங்கள கட்டினாங்க. அவங்க கையில் இருக்க மார்க்லாம் பார்த்தாங்க, எங்கே மச்சம் இருக்குது, அவங்க யார் பேரை குத்திருக்காங்க அதெல்லாம் கேட்டு எல்லாமே நோட் பண்ணிவிட்டு உடனே ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சிருக்காங்க சார். சந்தேகம் அந்த வாட்ச்மேன் நேற்று போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டதுக்கு 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணான்னு அந்த ஆள் சொல்கிறாங்க. அவங்க செல்லில் வந்து 5:50க்கு கால் பண்ணியிருக்காங்க, பண்ணி பேசியிருக்காங்க. ஆனால் அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொன்னாங்க, வர சொன்னேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வர சொல்லலைன்னு சொல்கிறாரு. அவரு மேலதான் ஃபுல் டவுட்டு, அவர் முழிக்கிறாரு, பதட்டமா பேசுறாரு, பதட்டமா பேசவே மாட்டுறாரு. அவரு நானம்மா பண்ணன்னு கேக்குறாரு. ரோட்ல போனவர் சார். அவரு எங்க மாமியார் வந்ததே நீ யாருன்னு என்ன கேக்குறாரு. நீங்க தானே வந்து எனக்கு வேலைக்கு 11 மணிக்கு எங்க மாமியார் போன் அடிச்சு கூப்பிட்டீங்க, இப்ப யாருன்னே தெரியலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாமா நீங்க காலையில வந்து நீங்க வந்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் சாயந்தரம் அவங்க வந்து போனதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லாஸ்டா இவர்கிட்ட தான் சார் பேசியிருக்காங்க. அவரு வான்னு சொல்லி இவங்க போகாம இல்ல சார், மாத்தி தான் சார் அவர் பேசிட்டே இருந்தாரு. நான் போலீஸ் காலில் விழுந்து சார் இவர் மேலதான் ஃபுல் டவுட்டே இவர் மேலதான், இவரை பிடிச்சாதான் எல்லாம் உண்மை வரும் அப்படின்னு சொன்னாங்க சார். ரெகுலரா வேலை செய்யற இடத்துல நல்லா ஒழுங்கா செஞ்சுட்டு போயிருக்காங்க சார். எங்களுக்கு துணி இல்லாம பாத்ரூம்ல கடந்தது சந்தேகமா இருக்கு சார். எங்களுக்கு இப்போ அதுதான், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது விழுந்துட்டாங்கன்னா கூட துணியோட தான் விழுவாங்க, துணி இல்லாம விழுந்துருக்குறாங்க. எங்களுக்கு அதுதான் ஒரு டவுட்டு.
போலீஸ்லாம் என்ன சொல்றாங்க, ஏன் பாத்ரூம்ல இருந்தாங்கன்னா குளிக்க போயிருப்பாங்க. குளிக்க இந்த வீட்டை விட்டுட்டா சார் அங்க போறாங்க. இங்க வீட்டை விட்டுட்டு அங்க வேலைக்குன்னு போன இடத்துலயா குளிக்க போவாங்க. அதுவும் பக்கத்துல பாத்ரூம் இருக்கு, லெட்டின்ல போட்டு வச்சிருக்காங்க. துணி இல்லாம இருந்திருக்கிறாங்க. எங்களுக்கு அதுதான் டவுட்டு. எனக்கு அந்த வாட்ச்மேன் டவுட்டு, வேற ஒன்றும் இல்லை.